வணக்கம் மக்களே! ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேவும், டெல்லி கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா சேப்பாக்ல சந்திக்க போறாங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான கேமு. ஏன்னா 3 மேட்ச்ல தோத்துட்டு பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, கடைசி இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச ஜெயிக்கலன்னா, நிலைமை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மோசமாயிடும். இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு டெல்லில. இன்னைக்கு சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? அவங்களோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? வாங்க டீப்பா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். சிஎஸ்கே பிளேயிங் 11ல சில முக்கிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஓப்பனிங்ல ருத்ராஜ் கெய்க்வாட் கூட பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவுட் ஆகுறது பெரிய கவலையா இருக்கு. ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடுனாலும் மத்த பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சொதப்புறாங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட எக்கானமி 16க்கு மேல இருக்கு. இதுதான் அவங்களோட மெயின் மைனஸே. சிஎஸ்கே இந்த பவுலிங்ல ஒரு தெளிவான பிளான கண்டிப்பா கொண்டு வரணும். டெல்லி கேபிட்டல்ஸ வீழ்த்தணும்னா, சிஎஸ்கே 3 முக்கியமான விஷயங்கள பண்ணணும். அதுல 1 கேஎல் ராகுல பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் தூக்கணும். போன மேட்ச்ல 92 ரன்ன அடிச்சு மிரட்டியிருக்காரு கேஎல் ராகுல். பவர் பிளேல அவரோட விக்கெட் எடுத்தா, டெல்லி பேட்டிங் அப்படியே சரிஞ்சிரும். 2வது ஸ்பின் அட்டாக்க நம்பணும். சேப்பாக்கம் பிட்ச் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்களுக்கு கை குடுக்கும். நூர் அகமத் மற்றும் ராகுல் சகார் அப்படி இல்லன்னா அகில் ஹுசேன். யாராவது 2 பேர் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ல டெல்லியோட பார்த்தீங்கன்னா சமீர் ருஷ்டி மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ கட்டுப்படுத்தணும். 3வது டெத் ஓவர் பவுலிங். கலீல் அகமத் அவரது பழைய டீமான டெல்லிக்கு எதிராவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பந்து வீச போறாரு. அவர் யாக்கர்கள சரியா போடலன்னா, டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா கில்லர் மில்லர் ஆகிருவாரு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடந்த 31 போட்டிகள்ல சென்னை பார்த்தீங்கன்னா 19 தடவ ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி 12 தடவ ஜெயிச்சிருக்காங்க. ஆனா, இப்போதைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெல்லி பக்கம் தான் இருக்கு. சேப்பாக்கம் பிட்ச பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில பேட்டிங்க்கு சூப்பரா இருக்கும். ஆனா, போக போக ஸ்பின்னர்ஸ்களுக்கு திரும்பும். இன்னைக்கு நைட்டு மேட்ச்ங்கிறதால டியூ கண்டிப்பா இருக்கும். அதனால டாஸ் ஜெயிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் இருக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்காங்க. தோனி விளையாடுவாரா இல்லையாங்கிறது $1,000,000 கொஸ்டினா இருக்கு. அவர் வந்தா பழைய வைப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துரும். சரி ஃபிரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சிஎஸ்கேல மேட்ச் வின் பண்ணி அவங்க அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுவாங்களா? இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வின்னிங் ஸ்ட்ரைக்க தொடருவாங்களா? உங்களோட பிளேயிங் 11 இது. கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.